அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுடா? என்னதுடா? இந்த இதில் நம்ம என்ன பண்ணா வந்து ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் பார்ட் 3 தான் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அந்த 2 வீடியோக்குமே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அது தொடர்ந்து இந்த 3வது வீடியோ வருது. இந்த இதில் நான் என்ன சேலஞ்ச் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த 2 வீடியோலுமே என்ன சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வந்து நான் சிரித்தேன் அப்படின்னா 5 புஷ்அப்பு அப்படியே 5 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனேன். சிரிக்க 5 அப்படியே ஒன்று சிரிச்சா 10 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுல்ல. இந்த வாட்டி புஷ்அப் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக வேற ஒன்று வச்சிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக யோசிச்சு வச்சிருக்கேன். அதனால அதுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுப்போம். நம்ம சுட்டாலே புல்லட்டா நான் வெடிக்கிற 10,000 வாலா ஆயா கூலா ஆயா போடா ஆய் வந்தா போயிட்டு வாடா. இதுதான் அந்த பொருள். இதை வச்சுட்டா பண்ண போகிறேன். நீங்கள் கேட்கலாம் தப்பு இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். நம்பல இதை வச்சு நம்ம ஸ்குவாட் தான் எடுக்க போகிறோம். இந்த ஜிம்மில் இல்லை நம்ம ஸ்கூலெல்லாம் வந்து தோப்பு கண்ணம் போட்டிருப்போம்ல, அதுதான். நான் வந்து இப்போ ஒரு வாட்டி நான் சிரித்தேன் அப்படின்னா 5 வாட்டி தோப்பு கண்ண மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி இந்தமாரி 5 வாட்டி உக்காந்து ஏஞ்சிருப்பேன். ஒரு வாட்டி சிரித்தா 5 வாட்டி, அதே 2 வாட்டி சிரித்தா 10 வாட்டி. இது பார்க்க வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் பண்ணி பார்த்தா ரொம்ப கஷ்டம். இது அந்த சேலஞ்செலாம் நம்ம 3வது வாட்டி நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சிரிச்சிட்டீங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த இடத்துல சிரிச்சிங்கன்ட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லை அடுத்த சேலஞ்ச் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நம்ம பார்ட் 4 அதையும் போட்டுருவோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அந்த அளவுக்கு சிரிப்பு வரல. அதேமாரி நான் வீடியோ அந்த ரீல் போகும்போது நான் சிரிச்சாதான் அவுட்டு. ரீல் முடிஞ்சு ஒரு 2 செகண்ட்குள்ளே நான் சிரிச்சா அவுட்டு. அதுக்கப்புறம் நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சா நீங்கள் அவுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நான் சும்மாவே நான் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் நான் பேசுவேன், சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் வந்து நீங்கள் உட்காந்துக்கணும். அதை மட்டும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து பார்ப்போம். She was fighting your life. அங்க ஒரு ஆன்டியால ஏந்திருக்க முடியல. உன்னை வீடியோ எடுக்க அவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ தான் அக்கா இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு 8 திரும்பி அந்த ஆன்டியை பார்த்துருந்தா உனக்கு இங்கே இப்படி பண்ணியிருப்பியாடா. நீ உனக்கு தான் கஷ்டப்பட்டு அவங்க ஒருத்தவங்க வீடியோ எடுக்க அவ்வளோ அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால முடியல. சரி, ஓகே, நான் சிரிச்சிட்டேன், தெரியாமல் தான் சிரித்தேன். அது அவ்வளோ காமெடி இல்லை. நான் சேலஞ்சை பண்ணுறேன், நீங்களும் உங்கள் சேலஞ்சை கரெக்டாக பண்ணுறேங்க. ரெடியா? போமா சேலஞ்சுக்குள்ள. 1 2 3 4 5. 5க்கே பின்னாடி வந்துட்டேன். அப்படியே 5 போட்ட உடனே ஒரு மாதிரி அப்படியே கால் அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது ஒரு மாதிரி. சரி, ஓகே, 3வது பார்ப்போமா? நீங்களும் சிரிச்சா உங்கள் சேலஞ்சை கரெக்டாக பண்ணிடணும், ஏமாற்றக்கூடாது. ஓகேவா? ஏமாத்துனீங்கன்னா குழந்தையே இருக்காது உங்களுக்கு. அது வந்து நான் கொடுக்குற சாபம், அதையும் சொல்லிடுறேன். பிரியாணியில் பீஸ் தேட தெரிஞ்ச எனக்கு லைஃப்பில் பீஸ் தேட தெரியல. டேய், இது என்ன நிகழ்ச்சி தெரியுமாடா? இது ரோஜா பூ மேடா, காஜி பூ மேடா, தாய்வழி அந்த மாதிரி இருக்கு. இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா, காஜி மாலை கிடையாதுடா. உங்க அம்மால ட்ரை நாட் டு லாஃப்க்கு வீடியோ அனுப்பலாம்னாக்கா நான் சிரிச்சுனா நான் இல்லைல்ல அப்போ தான் இருந்துச்சு என் ஃபேஸ். நான் அதுக்கு சிரிக்கல. இது வந்து இது நைட் டைமில் அமைச்சிருந்து நைட் டைமில் பார்த்துருந்தா அவன் சிரிச்சிருப்பான். காமெடின்னு நினச்சி இல்லை, அவன் நினச்சி அவனு சிரிச்சிருப்பான். சரி, ஓகே, பார்த்துட்டு பார்ப்போமா? என்னடா பண்ணுறீங்க? அப்படின்னா துணி காய போடுற இடமாடா அது, கொடியாடா. என்ன கிளிப்பட்டு மாட்டுறீங்கடா பாவீங்களா? அவன் வலி என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? டி இப்படி பண்ணாதீங்கடா, எனக்கு வலிக்குதுடா. நினைச்சேன் இதை பண்ணுதுன்னா ஒரு லேடியா தான் இருக்கும், ஒரு ஜென்ஸ் இப்படி பண்ண மாட்டான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் அந்த வலி என்ன அப்படி. என்னடா காதல் வலி, கொட்டை வலி என்னன்னு தெரியுமாடா?
3, go. கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க நண்பர்களே. அது எவ்வளோ ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அது அசால்ட்டாக பண்ணுறீங்க அவன். சரி அத்துட்டு பார்ப்போமா? இந்த பேக்ரவுண்ட்லாம் காப்பி ரைட்ஸ் வராது இல்லை, வரக்கூடாது. வந்துச்சுன்னா அவ்வளோதான். அவன் நினச்சிருப்பான்ல அவனுக்கு அது எவ்வளோ கஷ்டமான்றல அது வீடியோவில் பார்க்கும்போது. சிரிச்சதான் அந்தலே தெரியாமல் தான் சிரித்தேன். எதுக்கு சிரிச்சேன் எனக்கே தெரியல. திடீர்னு சிரிக்கிறேன் போல நான் எனக்கே தெரியாமல். நான் அப்போயே என் சேலஞ்சை பண்ணுறேன், நீங்களும் உங்கள் சேலஞ்சை பண்ணுறேங்க ஓகேவா? இந்த வாட்டி வந்து 10 எடுக்கணும். போட்டு 5 இல்லை, இப்போ 10 ஓகேவா? எப்படி பக்கவாத்னா இந்த குச்சிலாம் இப்போ நான் கீழே விழுந்துருவேன். குச்சை வச்சுக்கணும் கையில். இதோட வழுக்குது டைல்ஸில். சரி ஓகே, எனக்கு மூச்சு வாங்குது. இதில் என்னடா இருக்குது சிரிக்கிறதுக்கு எனக்கு புரியல. நான் வந்து உங்களை கேட்கல, இந்த வீடியோ அமிச்சவங்களை கேட்கல, அந்த ஜட்ஜுக்கு கேட்டேன். அதில் என்ன இருக்குது சிரிக்கிறது? ஆனால் அந்த 2 லேடிஸோடைய கான்ஃபிடென்ட்டை நம்ம பாராட்டணும். நம்மளுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க எப்படி சிரித்தாலும் அவங்க ரொம்பவே ஹரிம்பவே ஹரிம்பவே எக்ஸலண்ட்றாங்க பார்த்தா. சரி காத்துட்டு பாப்பமா? மச்சான் காத்து பலமா அடிக்குது, ஸ்டெடியா நில்றா. சரி மாமி. கேட்னா கேட் தான் இல்லை, அது பக்காவது அதோட ரியாக்ஷன் எல்லாமே. பார்த்தா பறந்துட்டேன். அது ரியாக்ஷன் பாருங்களாக்கு. கேட்டுங்களாம் மட்டும் எப்படின்னே தெரியல. திடீர்னு பார்த்தா வந்து ஆண்டுருங்க, அப்புறம் பார்த்தா ஓன்ட்டுருங்க, திடீர்னு பார்த்தா சாப்பாடு வைக்க போனால் நம்மளே கடிக்க வருதுங்க, கையெல்லாம் கிழிக்க வருதுங்க, அப்புறம் பார்த்தா ஸ்டேஞ்சர் மாரி நடந்துருக்குதுங்க, திடீர்னு பார்த்தா வந்து விளையாடுறதுங்க. அது வந்து அவ்வளோதான், என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா சிரிச்சிட்டேன்னா இப்போ 15 எடுக்கணும். 15 எடுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஃபைனல் 1 15. சரி காத்துட்டு பாப்போமா? அவர் எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பார்ல. அவர் ஏதோ வர அவசரத்தில் பெல்ட்டு போடாமல் வந்துட்டு இருக்காரு போல. அதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்குது, சுற்றி கேர்ள்ஸாக இருக்கிறாங்க. நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நானும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கேன். பெல்ட்டு போடாமல் ஃபேண்ட்டு டோல்டாலும் இருக்கும். அப்போது இப்படி இப்படி நின்று கலக்கணும். அப்போ தான் அப்படி தான் நிறுத்தினாரு, பார்த்துருப்பீங்க நீங்களே. சரி காத்துட்டு பார்ப்போமா? இங்க பாரு, பொண்ணுங்களை நிக்க வச்சுட்டு இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. என் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சூத்து இருக்கா, எங்களுக்கு இல்லையா? வந்துட்டாரு மயிறு.
எதுக்கு ப்ரோ வேலை பாக்குறீங்க இந்த வயசுல? எங்கேயாச்சும் பைக்ல லாங் டிரைவ் போகணும் ப்ரோ. டெய்லியும் வாழ்க்கைய ரசிச்சு வாழணும் ப்ரோ. அப்ப வருமானம் எப்படி ப்ரோ? தாத்தாவோட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு ப்ரோ. அதுல 10 கடை இருக்கு. அந்த 10 கடையில வர வாடகை பணம் 50,000 வச்சு தான் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். என்னடி பண்ற? சும்மா தாண்டா. சரி உள்ள என்ன போட்டிருக்கேன்னு காட்டு. டேய் லூசு, பக்கத்துல எங்க அம்மா இருக்காங்கடா. பரவாயில்ல, ஒருத்தரா காட்டுங்க. அதாவது மாமே, வாழ்க்கைன்றது மூத்திரம் மாதிரி அடிக்கடி வரும். ஆனா சந்தோஷம் தீ மாதிரி எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும். ஆனா லூஸ் மோஷன் ஆனா அடிக்கடி வருமே. மாமே, இந்த தெரு நாய்ங்க இசைய பத்தி என்ன நினைக்கிற? இப்ப பாரு, நைட்ல பைக்ல போனா நாய் துரத்தும், ஆனா காருல போனா துரத்தாது. நாய் துரத்தும்னு நாம என்ன வெளியே போகாமையா இருக்க முடியும்? நாம தான் காரு வாங்குற அளவுக்கு முன்னேறணும். எனக்கு இதில் இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா, எங்களை மாதிரி பசங்களுடைய விஷயத்தெலாம் டேரெக்டாக பேச முடியாமல் இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறீங்களே, ரொம்ப நல்லா இருக்கிறதுல. என்னன்னா, பஸ்ஸில் எப்பவுமே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து லேடிஸ் சீட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஜென்ஸ் இருக்காது, ஜென்ரல் தான் இருக்கும். பஸ்ஸில் ஏறுறவங்க எந்த லேடிஸ் பாட்டி ஆன்ட்டி யாருனாலுமே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஏறி இங்கே வந்துடுவாங்க. எங்கெங்கெல்லாம் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க இருக்கிறானுங்களோ அங்கே போயிட்டு பாப்பா ஏந்திருப்பா, கால் வலிக்குதுப்பா, நடக்க முடியலப்பா இங்கே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அங்கே சீட்டு ஒதுக்கி இருக்குதுல்ல, அங்கெல்லாம் பொண்ணுங்களே உக்காந்து இல்லையா, அங்கே போய் சொல்லலாம்ல. ஏன்னா பசங்கன்னா இழிச்சவாய், அவனுங்கிட்ட நம்ம இன்னொருலாம் ஏமாந்துருவானுங்க அப்படின்ற ஒரு இது. ஏன் நான் ஏதாவது நான் ஏமாந்துருக்கேன் அந்த மாரி, அந்த சொல்கிறேன். அப்படியே மனசாட்சியே இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்ககிட்ட வந்துதான் நோண்டுவாங்க. அங்கே இருக்கிற பொண்ணு எங்கிட்டலாம் ஏமா கொஞ்சம் ஏந்திரமான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட டிக்கிக்குன்னு எழுதி வச்சிருக்கிற சீட்டு அது. சரி அது பார்ப்போம். இல்லை நான் சிரிச்சிட்டேன். ஒரு ஸ்குவாடு எப்படா நான் எடுப்பேன்? வேணா 5 மைனஸ் பண்ணிக்கலாமே. இல்லை வேணாம், நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன். அதேமாரி நீங்களும் வந்து நேர்மையாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஏமாற்றக்கூடாது, புரியுதா? அதான் நம்மளே 20 ஸ்கோர் போட்டேன். 2 நிமிஷம் பிரேக்கு. லாஸ்ட் வீடியோ நான் என்னமோ சொல்ல வந்தேன், ஆனால் சொல்ல வந்துட்டு வேற நடக்கிறது வேற. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். பர்ஃபெக்டா வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்கேட் போர்டு? எப்பட்றா அந்த ஆன்டி கரெக்டாக வந்தானே அப்படி ஏறி நின்னா. நண்பர்களே எகிற முடியல நண்பர்களே, கால் வலிக்குது நண்பர்களே. ஐயோ சரி ஓகே, ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம், இருங்க சீக்கிரமா. என்னால் வந்து நிற்க முடியல, அதான் முன்ன பின்ன நான் தானே இருக்கேன், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. சிரிச்சு தான், ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன். சரி ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னுடைய இதுவை போட்டு விட்டு நான் போகிறேன். திஸ் இஸ் தி எண்ட். இப்போ எனக்கு பாடுவாங்க 25, எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேங்க. உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். ஓகே 25 எடுக்கிறேன். ஓ 1 2 3 4 5 6 7 8